இந்திய குடியுரிமை வந்து அரசியலமைப்பின் பகுதி 2ல் விதிகள் 5 முதல் 11 வரை இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். விதி 5 என்ன சொல்லுதுன்னா, வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்தியாவில் வசித்தாலே இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. விதி 6 என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா மைக்ரேட் ஆனவங்களுக்கு பற்றிய குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் விதி 6. விதி 7 என்ன சொல்லுதுன்னா, இந்திய பிரிவினையின் போது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பி இந்தியா வந்தவங்களோட, பாகிஸ்தான் வேண்டாம் இந்தியா வேணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்களோட குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் விதி 7. விதி 8 என்ன சொல்லுதுன்னா, வெளிநாடுகளில் வசிப்பவர்கள், இந்தியா பாகிஸ்தான் தவிர வெளிநாடுகளில் இந்தியர்கள் வசிப்பாங்கள்ல, அந்த டைமில் அவங்களுக்குள்ள குடியுரிமையை பற்றி சொல்கிறது விதி 8. விதி 9, இன்னொரு நாட்டின் குடியுரிமையை பெறும்போது இந்திய குடியுரிமையை இழக்கிறார். இன்னொருத்தர் இன்னொரு அடுத்த நாட்டோட குடியுரிமையை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமையை இழக்கிறார். விதி 10, குடியுரிமை தொடர்ச்சி தொடர்பான பாராளுமன்றத்தின் அதிகாரம். அந்த குடியுரிமையை யாருக்கெல்லாம் திரும்பியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான பாராளுமன்றத்தின் அதிகாரம். விதி 11, அதே மாதிரி தான் குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். குடியுரிமை சம்பந்தமாக பாராளுமன்றம் எந்த சட்டத்தை வேணாலும் இயற்றலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடிமக்களும் குடியுரிமைங்கிற பாடத்தில் இந்திய குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. அதாவது இந்திய குடிமக்களோட குடியுரிமை எப்படி பெறாங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமையை பெறுதல். 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகளை பரிந்துரைக்கிறது. அவைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் 5 வகைகளில் இந்தியர்கள் குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லுது. எந்தெந்த 5 வகைனா, பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை. இப்படி 5 வகைகளில் நம்ம இந்திய குடியுரிமையை பெற முடியும். இதை சொல்கிறது தான் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம். பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுதல். அதாவது 1950 ஜனவரி 26லேருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் இந்தியாவில், அதாவது பிறப்பால் குடியுரிமை பெறுதல்னா இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் இந்திய பெற்றோர்களுக்கும் பிறந்திருக்கலாம், வெளிநாட்டு பெற்றோர்களுக்கும் பிறந்திருக்கலாம். 1950 ஜனவரி 26லேருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார். அதாவது அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்துச்சுனாலே இந்திய குடியுரிமை. அந்த வெளிநாட்டு பெற்றோர் டூர் அப்போ அந்த டைமில் குழந்தை பெற்றிருந்தாலும் அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்கும் பட்சத்தில் இந்திய குடியுரிமையை பெறும். இது சொல்கிறது தான். அடுத்து 1987 ஜூலை 1 இந்த டேட்லேருந்து 2004 டிசம்பர் 3 வரைக்கும் பெற்றோரில் எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ், பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அதாவது அந்த பிறந்த குழந்தையோட அம்மா இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தர், பேரண்ட் ஆர் ஃபாதர் ஆர் மதர், கண்டிப்பாக இந்தியர்களாக இருத்தல் வேண்டும். இதை பற்றி சொல்லுது. அடுத்து 2004 டிசம்பர் 3லிருந்து பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். பெற்றோரில் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தராக இல்லாதிருத்தல் வேண்டும். அதாவது பெற்றோர்களில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும். போயிட்டது. பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும். மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இருக்கக்கூடாது. அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். 1950 ஜனவரி 26லேருந்து 1992 டிசம்பர் 10 வரைக்கும், அதாவது பிறப்பின் அடிப்படையில்னா இந்தியாவில் பிறந்த குழந்தைகள், இந்தியாவில் பிறந்த வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கும் உள்ள குடியுரிமை பற்றி சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை. வம்சாவளியின் அடிப்படையில்னா இந்தியாவில் பிறக்காத குழந்தைகள், வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள், அவங்களுக்குள்ள, அதாவது பேரண்ட்ஸ் இந்தியன்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல்.
1950 ஜனவரி 26லேருந்து 1992 டிசம்பர் 10 வரைக்கும் என்ன கண்டிஷன்னா, வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை ஃபாதர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுகிறார். என்னையில இருந்துன்னா 1950 ஜனவரி 26லேருந்து 92 டிசம்பர் 10 வரைக்கும். 92 டிசம்பர் 10லேருந்து 2004 டிசம்பர் 3 வரைக்கும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, பெற்றோர்கள் எவரேனும் ஒருவர், முன்னாடி அப்பாவுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி ப்ராப்ளம் வந்ததுனால பெற்றோர்கள் எவரேனும் ஒருவர், அப்பா இல்லாட்டிக்கு அம்மா, இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது. அடுத்து தேர்ட் கண்டிஷன், 2004 டிசம்பர் 3லேருந்து வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது. அதாவது அங்கே எந்த கண்ட்ரியில் பிறந்திருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இந்திய தூதரகம் இருக்கும். அந்த இந்திய தூதரகத்தில் பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வந்து குடியுரிமை கொடுப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். இதுதான் வந்து வம்சாவளியின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை. இந்த 2 பார்த்துட்டோம். பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இந்த இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசித்தராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை பெறலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும். 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும். ஒரு நிமிஷம் போயிட்டு திரும்ப எடுத்துக்கிறேன். 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இந்திய குடியுரிமை கிடைக்கும். அல்லது இன்னொரு கண்டிஷன், இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தராக இருத்தல் வேண்டும். இந்திய குடிமகன் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் 7 ஆண்டுகள் வசித்ததுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் குடியுரிமை பெற முடியும். இதுதான் பதிவின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை. அடுத்து இயல்பு குடியுரிமை. ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது. எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதாவது ஃபாரினில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிடக்கூடாது, அதுக்காண்டி நம்ம கொடுக்கறது தான் இயல்பு குடியுரிமை. இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்கறது தான் இயல்பு குடியுரிமை. வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் இருந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமையை பெறுகிறார். இயல்பு குடியுரிமை எப்படி பெறாருன்னா, இந்தியாவில் இருக்கணும், இல்லைனா இந்திய கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இயல்பு குடியுரிமையை பெறுகிறார். அடுத்து நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் தற்போது 22 மொழிகள் போதிய அறிவினையும் பெறுவர் இயல்பு குடியுரிமை பெற தகுதியுடையவர் ஆவார். முன்னாடி 18 மொழிகள் தான் வந்து இந்திய அரசு அங்கீகரிச்சு, இப்போ 22 மொழிகள். இந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல பண்புகள் பெற்றிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, அவங்க 2 பேரும் ஃபாரினர்ஸ், ஆனால் அவங்களுக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருக்கு. அடுத்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போதே இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர். உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. பிரதேசங்களை இணைப்பதன் மூலம், அதாவது வேற ஒரு கண்ட்ரியோட பகுதிகளை நம்ம இணைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 1962 கோவா, இது போய்கிட்டே இருக்கு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கோபப்படாதீங்க. 1962 பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சப்போ பாண்டிச்சேரியில் உள்ள மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரெஞ்சு குடியுரிமையிலிருந்து தூக்கப்பட்டு இந்திய குடியுரிமை பெற்றாங்க. அடுத்து கோவா 1961 இணையும் போதும் இதே கண்டிஷன் தான். சிக்கிம் இந்தியாவோட இணையும் போதும் இதே கண்டிஷன் தான். சிக்கிம் வாருக்கு பயந்து இந்தியாவோட இணையும் போதும்
இதே கண்டிஷன் தான். அங்குள்ள மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமையை பெறுகின்றனர். இந்திய குடியுரிமையை இழத்தல். இது குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியின் 5 முதல் 11 வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன. குடியுரிமை துறத்தல் 3 வழிகளில் முதல் வரி குடியுரிமையை துறத்தல். தானாக முன்வந்து குடியுரிமையை துறத்தல். ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. அதாவது இப்போ இங்கேருந்து வெளிநாடு போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இது முதல். இது குடியுரிமை முடிவுக்கு வருதல். சட்டப்படி நடைபெறுதல். ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. இதுவும் அதே தான். வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரோட இந்திய குடியுரிமை முடக்கப்படும். குடியுரிமை மறுத்தல். கட்டாயமாக முடிவுக்கு வருதல். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. ஏதாவது பெரிய தேச துரோக தப்பு அந்த மாதிரி ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டால் இந்திய குடியுரிமையை மத்திய அரசாங்கம் பறிச்சிடும். இதுதான் குடியுரிமையை மறுத்தல். அவ்வளோதான். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் NRI, வெளிநாடு வாழ் இந்தியர். NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். அவங்ககிட்ட இந்திய பாஸ்போர்ட் இருக்கும், ஆனால் வெளிநாட்டில் வசிப்பாங்க. ஸோ இது வெளிநாடு வாழ் இந்தியர். சர்க்கார் படத்தில் விஜய் கூட சொல்லுவார்ல, சுந்தர் ராமசாமி, அவர் NRI. இந்திய பூர்வீக குடியினர் PIO, பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. PIOனா என்னன்னா பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். அதாவது இந்திய மூதாதையர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி வேறு கண்ட்ரிஸ் போயிருப்பாங்க. அங்கே அவங்களோட பசங்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் PIO, பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். PIO முறை 2015 ஜனவரி 9 முதல் இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து OCI முறை. வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. OCIனா என்னன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதாவது அன்டிவைடட் இந்தியா. ஃப்ரீடம்க்கு முன்னாடி அன்டிவைடட் இந்தியா இருந்துச்சு இல்லையா, இந்தியா, பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், அந்த பகுதி நீங்களாக மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். இந்தியாவோட ஆரிஜின் இந்தியாவாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள கார்டு தான் OCI கார்டு. இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. வாக்களிக்கும் உரிமை அவங்களுக்கு கிடையாது. இவ்வளவுதான்.